ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி பாடங்கள்ல பூத விவேகத்துல கடந்த வகுப்புகள் மூலமா 72 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அதுல கடைசியா அந்த 72வது ஸ்லோகத்துல ஆகாச தத்துவத்தின் போல காற்று தத்துவம் பற்றியும் சொன்னாரு. அது படைப்பின் ஒரு சாராம்சத்தையும் அங்க புரிய வச்சாரு. அதாவது சத்துங்கிற பிரம்மத்திடமிருந்து மாயா சக்தி வெளிப்பட்டு, அந்த மாயா சக்தியிடமிருந்து ஆகாசம் வெளிப்பட்டு, அந்த ஆகாசத்திடமிருந்து வாயு வெளிப்பட்டு, இப்படியே ஒரு வரிசை கிரமமாக தோற்றம் படிப்படியாக வந்தது அப்படின்னு புரிய வச்சார். ஆனால் அப்படி ஒவ்வொரு நிலையும் படிப்படியாக வந்தாலும் அவைகளெல்லாம் வெறும் தோற்றம் என்று உணர வேண்டும். இறுதியில் அவைகளுக்கு அதிஷ்டானமாக சத்து மட்டுமே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்ப தோற்றங்கள் பலவாறாக இருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு ஆதாரமான அடித்தளம் ஒன்றே ஒன்று மட்டுமே அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல சொல்ல வந்த முக்கியமான விஷயம். அதுதான் கடந்த ஸ்லோகத்திலும் சொன்னார். இப்ப இன்றைக்கு நம்ம ஸ்லோகம் 73 பார்க்க போறோம். சோச ஸ்பர்சோ கதிர்வேகோ வாயு தர்மா இமே மதாஹா த்ரயஹ ஸ்வபாவஹ சன்மாயா வியோம்னாம் ஏ தே அபி வாயுகாஹா. இந்த 73வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாயுவினுடைய அம்சங்களை பத்தி பேசுது. வாயு என்ன மாதிரி தன்மைகள் இருக்கு, அது எப்படி வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இங்க புரிய வைக்குது. அதாவது வாயுவினுடைய தன்மை என்னன்னா உலர்த்துதல், தொடுதல், இயக்கம், வேகம் அப்படிங்கிறதெல்லாம் வாயுவின் இடத்துல இருக்கிற குணங்கள். வாயு பல்வேறு குண அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. அதுபோல சத்து, மாயா, ஆகாசம் இவற்றின் 3 இயல்புகளும் வாயுவின் இடத்திலே தொடர்ந்து காணப்படுகிறது என்றுதான் இந்த செயலுக்கு உண்டான பொருள். அதாவது நம்ம சாதாரணமா காற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த காற்று தனியா இருக்காது. அந்த காற்றின் இடத்துல என்னென்ன இருக்குன்னா மாயா சக்தி இருக்கு. 2வது அந்த ஆகாசத்தின் அடித்தளமாக காற்று வெளிப்பட்டிருக்கு. அந்த ஆகாசமும் சத்தின் அடித்தளமாக வெளிப்பட்டிருக்கு. அப்ப சத்து, ஆகாசம், காற்று இதுக்கு ஆதாரமா மாயாவும் இருக்கு. அப்ப இது எல்லாம் சேர்ந்துதான் வாயுல இருக்கு அப்படிங்கறத இந்த செயல்ல புரிய வைக்கிறார். அப்ப வாயு ஒரு தனித்த குணத்துடன் மட்டும் இல்லை. அதற்கு தனிப்பட்ட குணங்கள் என்ன என்று பார்த்தால் உலர்த்துதல், தொடுதல், இயக்கம், வேகம் என்றாலும் அது மட்டும் அவைகளுடைய குணங்களாக பார்த்துவிட முடியாது. வாயுவினுடைய முந்தைய நிலைகளில் அதனுடைய இயல்புகளும் தொடர்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த முந்தைய நிலைகள்லாம் என்ன, அதனிடத்துல சத்து இருக்குது. சத்து என்றால் இருப்பு. அப்புறம் மாயா இருக்கு. மாயா என்றால் தோற்ற சக்தி. ஆகாசம் இருக்கு. வாயு இருப்பதற்கான இடம் கொடுக்கின்ற ஆகாசம் இருக்கு. அப்ப இதனால் வாயு ஒரு புதிய பூதமாக இருந்தாலும் அது முந்தைய அடித்தளங்களை தன்னுள் கொண்டே தோன்றுகிறது என்று இந்த செயல்ல புரிய வச்சிட்டார். அப்ப இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, பஞ்சபூத தோற்றத்தின் வரிசை கிரமத்தை சொல்லி அதற்கான விதியை விளக்குவதாக நாம் பார்க்கிறோம். நாம நேற்று அதான சொன்னோம். நேற்று பாடத்துல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்ப இனிமேல் அவர் அந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில அப்படி சொல்லிக்கிட்டே வரப்போறாருங்க. நம்ம இன்னைக்கே கொஞ்சம் அந்த பூதங்கள் எல்லாம் ஒட்டுக்கா பார்த்துடலாம் அப்படின்ட்டு, ஒவ்வொரு பூதத்தினுடைய குணம், அப்புறம் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே நம்ம போன இதுல பார்த்துட்டோம். இப்போ நம்ம அத திருப்பி ஒரு டைம் ரிமைண்ட் பண்றதா இருந்தா, வாயுவோட ஒப்பீடு செஞ்சு பார்க்கிறதா இருந்தா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நிலைப்பாடும் அதனிடத்துல இருக்கிற குணங்களும் நம்ம எடுத்துக்கணும். நிலைப்பாடுனா என்னன்னா சத்து. சத்துன இடத்துல என்ன இருக்கு? அது இருப்புன்னு புரிஞ்சுக்கணும். மாயான்னா என்ன? அது ஒரு தோற்றம். ஆகாசம்னா என்ன? அது இடமும் குடுக்கும், சப்தத்தையும் உருவாக்கும். வாயுன்னா அங்க இயக்கம் இருக்கு, தொடுதல் இருக்கு. அது தவிர இந்த 3 சக்திகளும் அதனுடன் சேர்ந்துரும். என்னென்ன சேர்ந்துரும் வாயுவின் இடத்துல? ஆகாயமும் சேர்ந்துரும், மாயாவும் சேர்ந்துரும், சத்தும் சேர்ந்துரும். இந்த 3ம் சேர்ந்து தான் வாயுவா காணப்படும். அப்ப இதன் பொருள் என்னன்னா, பஞ்சபூதங்கள் அடுக்கடுக்காக வளர்கின்றன அப்படிங்கிற அடிப்படை விஷயத்த நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகத்துக்கான நிதித்தியாசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரிமாணம் இருக்கு இல்லையா? எப்படி படிப்படியா பரிமாணம் அடையுது? சத்தின் இடத்திலிருந்து மாயை வந்தது, மாயையின் இடத்திலிருந்து ஆகாசம் வந்தது, ஆகாசத்தினிடமிருந்து வாயு வந்தது அப்படின்னு நம்ம வரிசைய பார்த்தோம் இல்லையா? அந்த வரிசை கிரமத்தையே நம்ம ஒரு தியானமா கவனிக்கணும் நிதித்தியாசனத்துல. எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காற்றை நம்ம நினைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். காற்றுங்கிற ஒரு சக்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
அதனுடைய குணத்தை கவனிக்கணும். இப்ப காற்றினுடைய குணம் என்ன அப்படின்னா, அதனிடத்துல இயக்கம் இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு. அது நம்மள தொடுது இல்லையா? காற்று வந்து நம்மள தொடும்போது நமக்கு சில்லுன்னு இருக்கு, இல்ல சூடா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப ஸ்பரிசம்ங்கிறது காற்றின் மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். 2வது அந்த காற்று அப்படியே நிக்கல. அது இயங்குது, பறக்குது. இங்கிருந்து அங்க போகுது, அங்கிருந்து இங்க வருது. அப்படியே காற்று வீசுதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த காற்றினிடத்திலே ஒரு இயக்கம் இருக்கிறது. அப்ப இந்த மாரி அந்த நிலை இருந்தாலும், அதுக்கு பின்னால ஆகாசம் இருக்கு. ஆகாசம் இருப்பதனால் தான் காற்று இயங்குது. அப்போ ஆகாசத்துக்கு பின்னால் அந்த இருப்பு இருக்கிறது, சத்து இருக்கிறது. அப்ப இப்படிதான் இந்த அடுக்கடுக்காக இந்த நிலைப்பாடு இருக்கிறதுங்கிறத நம்ம நிதித்தியாசனத்துல உணர்ந்தோம் அப்படின்னா, கடைசியா நம்ம மூலத்துக்கு திரும்பிடுவோம். அந்த மூலம் தான் சத்து. அப்ப அந்த சத்து தான் நான் அப்படின்னு நம்ம உறுதி செய்த பிறகு, நம்முடைய இருப்பினால் தான் இங்கு இவ்வாறு இதெல்லாம் இயங்குகிறது என்பது நமக்கு புரிய வரும். அப்படிங்கிற அந்த அனுபவத்த குடுப்பதற்காக இங்க வித்யாரண்யர் வந்து இத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல நாம எதை உறுதி செய்து கொள்ளலாம் என்று பார்த்தா, அதாவது பொதுவாவே இந்த பஞ்சபூதங்கள் இடத்திலே காணப்படுகின்ற குணங்கள் வந்து பலவாறாக இருக்கலாம். ஆனா அந்த 5 பூதங்களுக்கும் ஆதாரமான அடித்தளம் ஒன்றே ஒன்று மட்டுமே. அதுவே சத் என்று இந்த செயல் மூலமா விளக்கம் கொடுப்பத நம்ம நிதித்தியாசனத்திலே உறுதி செய்து கொள்ளணும். ஏன்னா நம்ம நிதித்தியாசனத்துல தியானத்துல உட்கார்ந்து நம்ம ஏதேனும் ஒரு பூதத்தை தேர்ந்தெடுத்து அந்த பூதத்தை நம்ம அடித்தளம் என்னன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது, உதாரணமா இப்ப காற்று பூதத்தை எடுத்துக்கொண்டு நாம அடித்தளம் என்னன்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா, காற்று எங்கிருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்பி, அது ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ஆகாயம் எங்கிருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்புனா, அது மாயையிலிருந்து வெளிப்பட்டதுன்னு ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சு, அப்புறம் மாயை எங்கிருந்து வந்ததுன்னா பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்டதுங்கிற புரிதல் எப்படி நமக்கு ரிவர்ஸ்ல போகும்போது புரியுதோ, அத உறுதிப்படுத்தி அடித்தளத்தையும் நாம் உறுதி செய்கின்ற பொழுது, அந்த அடித்தளம் சத்துதான் என்று யார் அறிகிறாரோ அதுதான் அது. தன்னையே தான் அனுபவமாக்குகின்ற ஒரு பரிமாணம். இப்போ அந்த அடித்தளம் தான் இருக்குங்கிறத யார் உணர முடியும்? இத்தனை விசாரணை பண்ணி, நானுங்கிற நம்முடைய தன்னுணர்வு தான் உணரும். யார் ஒருவர் அந்த பயிற்சி, முயற்சி செய்றாங்களோ, அவங்களுடைய தன்னுணர்வு அதை உணரும். அப்படி உணரும்போது அவர்களுக்கு தெரியும். நான் தான் அதிஷ்டானமா இருக்கிறேன். என்னுடைய இருப்பினால் தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். அப்படிங்கிறது இங்க சொல்ற வருது இந்த ஸ்லோகம். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த உலகம் வந்து பல அடுக்குகளால் ஆனதுன்னு தெரியணும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே வருது. முதல்ல பிரம்மம், அப்புறம் வந்து மாயா, அப்புறம் ஆகாயம், ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் கடந்து தான் இங்க நிலப்பரப்பு தோன்றி, நிலப்பரப்புல நம்மள மாரி ஜீவராசிகள் படைக்கப்பட்டு, பல அடுக்குகளால் உண்டாக்கப்பட்டது தான் இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அப்ப இந்த அடுக்குகளை திரும்ப திரும்ப நாம எப்படி நீக்கணும் அப்படின்னா, நேர்த்தி பண்ணணும்னா, விசாரத்தின் மூலமாக விவேகத்தினால் தான் நேர்த்தி செய்ய முடியும். அப்ப இங்க நேர்த்தி செய்து கொண்டு ஒவ்வொன்றாக நீக்கிக் கொண்டு நம்ம பின்பக்கம் போய் அப்படியே அது எங்கிருந்து வந்ததுன்னு அதனுடைய மூலத்தை தேடி போனோம்னா, அங்கு சத்து இருப்பதை காண்பதுதான் ஞானம். அப்ப இதுதான் இந்த பூத விவேகத்தினுடைய வரிசை கிரமமான முறைகள் என்று இந்த செயல் மூலமா நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க ஒரே ஒரு வரியில இந்த 73வது செயலை பத்தி சொல்லணும்னா, பூதங்கள் அடுக்கடுக்காக வளர்கின்றன. ஆனால் அவைக்கான அடித்தளம் என்றும் மாறுவதில்லை. அதுவே சத் என்று இந்த ஸ்லோகமும் அதை நிரூபணம் செய்கிறது என்று பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம இப்போ இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற வித்யாரண்யருடைய இந்த செயல்கள் எல்லாமே, இப்ப எதை அடித்தளமா வச்சு பேசிக்கிட்டு இருக்குன்னா, அந்த சத்த அடித்தளமா வச்சே பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, சத்து தான் எல்லாம், சத்து தான் எல்லாம் அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம அந்த சத்து தான் எல்லாங்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது, அவ்வளவு விளக்கம் குடுக்குறாரு. இப்படிதான் சத்து. இதுல இருந்து இத்தனை விஷயங்கள் வெளிப்பட்டது. அதுல போய் சிக்கிக்காத. ஆகாயம்ங்கிறத நம்ப வேண்டாம். ஆகாயத்துக்கு முன்னாடி மாயை இருக்கா? மாயைக்கு முன்னாடி பிரம்மம் இருக்கு. அப்ப பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட மாயா சக்தி தான் ஆகாயத்தை உண்டு பண்ணுது. அப்ப ஆகாயத்திலிருந்து தான் காற்று உண்டு பண்ணுது. காற்றிலிருந்து தான் அக்னி உண்டாகுது. அப்ப இப்படிதான் பூதங்கள் எல்லாம் தோன்றி வரிசை கிரமத்தில் இங்கு படைப்பு இருப்பது போல மாயையினால் காட்டப்படுகிறது. ஆனால் இதை விவேகத்தினாலே விசாரித்து பார்க்கின்ற பொழுது, இவைகள் வெறும் தோற்றம் மாத்திரமே என்பது எந்த சாதகனுக்கு புரிகின்றதோ, அவன் தன்னை உணர்கிறான். அந்த அடித்தளம் மாறாது இருப்பதை அறிகிறான் என்று இந்த செயல் 73வது ஸ்லோகத்துல அழகா புரிய வச்சிட்டார். இப்ப ஸ்லோகம் 74. வாயுரஸ்தீதி சத்பாவகா சதோ வாயவ் பிருதக் கிருதே நிஸ்தத்வ ரூபதா மாயா ஸ்வபாவோ வியோம கோத்வனி. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா,
இப்ப வாயு என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்லும்போது அந்த இருப்பு என்ற சத்து என்பதிலிருந்து தான் அந்த வாயு வெளிப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்ப நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம். அவர் சொல்லக்கூடிய வரிசை கிரமத்தையும் கவனிச்சோம். அப்ப அந்த வரிசையில அப்படியே ரிவர்ஸ் போய் பார்த்தோம்னா, கடைசியா மூலம், அந்த ஆதி எல்லாமே சத்து தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த சத்துவிலிருந்து வாயுவை பிரித்து பார்த்தால், அதில் தத்துவமற்ற தன்மை மாயையின் இயல்பு ஆகும். அதுபோல ஒளியும் ஆகாசத்தின் குணமாகும் அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வாயு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றதுல, இருப்பது அப்படிங்கிறது வாயுவினுடைய சொந்த இயல்பு கிடையாது. ஏன்னா வாயு இருக்குது, காற்று இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னா, அப்படி காற்று இருக்கிறது அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்ல முடியும்? காற்று தனியா இருக்கா? அப்படின்னா இல்ல. காற்று தனியா எப்படி இருக்க முடியும்? காற்றுனால தனியா இருக்கவே முடியாது. அப்ப காற்று எதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்குதுன்னு பார்த்தா, அந்த சத்து எனும் அடித்தளத்தில் தான் காற்று இருக்க முடியும் என்று நமக்கு புரியுது. அப்ப அந்த சத்தை வாயுவிடத்திலிருந்து பிரித்து விட்டால், அப்ப என்னதான் மிஞ்சுங்க? அப்படின்னு கேட்டா, மீதம் இருப்பது ஒரு மாயை தோற்றம் மட்டுமே. ஏன்னா இங்க ஆகாயம்ங்கிற ஒரு விஷயம் வந்த மாரியும், அந்த ஆகாயத்திலிருந்து வாயு வந்த மாரியும் நமக்கு வரிசை கிரமமாக படைப்பு உருவாக்கப்பட்டிருந்தாலும், நம்ம ரிவர்ஸ்ல போயி கடைசியா அந்த வாயுவையும் நம்ம நீக்கிட்டு, ஆகாசத்தையும் நீக்கிட்டு பார்த்தா அங்க மாயை தெரியும். அப்ப மாயையினிடத்திலிருந்து வெளிப்பட்ட இவைகள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே. அப்ப வாயுவை பிரித்து பார்த்தால் மிச்சம் இருப்பது ஒரு மாயை தோற்றம் மட்டுமே அப்படிங்கிறத இங்க அழகா புரிய வைக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட வாயுவினிடத்திலே ஒரு ஒளி தோன்றுவது என்றாலும் கூட, அது அதனுடைய சொந்த குணம் அல்ல. அது ஆகாசத்திடமிருந்து வந்த குணம் என்பதாகத்தான் பார்க்க வேண்டும் என்றும் இந்த செயல்ல நிரூபணம் பண்றாரு. அந்த காற்று வீசும்போது ஒரு சத்தம் வருதுல்ல, ஓஹோன்னு சத்தம் வரும், இல்ல உஷ்ன்னு சத்தம் வரும். காற்று அந்த வேகத்துல வீசும்போது அதனிடமிருந்து ஒரு சவுண்ட் வெளிப்படும், சப்தம். ஆனா அந்த சப்தம் காற்றினால் உருவாக்கப்பட்ட சப்தம் இல்ல. அது ஆகாயத்துல அப்படி பரவுறதுனால வரக்கூடிய சப்தம். அந்த ஆகாயத்துல காற்று போகக்கூடிய வேகத்தின் அடிப்படையில ஓன்னு ஒரு சவுண்ட் நமக்கு கேட்கும். அப்ப அது என்ன சப்தம்னா, அது ஆகாசத்தின் சப்தம். ஆகவே ஆகாசத்தோடு தான் வாயு இணைந்து தான் இங்க வாயுவும் இருக்க முடியும். ஆனால் வாயுவும் ஆகாசமும் சேர்ந்து இருப்பது போல் இருந்தாலும், மாயையின் மூலமா தான் அவைகள் இருக்க முடியும். அப்ப மாயைங்கிறது என்னங்கிறத நாம ஆராய்ந்து பார்க்கும்போது, அது பிரம்மத்தினுடைய சக்தி என்று தெரிய வரும். அப்புறம் கடைசியில எல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தா, அங்கு சத்து மட்டும் தான் இருக்குது. பிரம்மம் மட்டும் தான் இருக்குது. ஆனா உண்மையில படைப்பு படைக்கப்படவே இல்ல. ஏன்னா மாயை தான் இப்படி படைப்பை உண்டு பண்ண மாரி நமக்கு ஒரு மயக்கத்த உண்டு பண்ணுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நிரூபணம் பண்றார். அப்ப நிரூபணம் பண்ணும்போது நம்ம இப்படி தானே ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கிட்டு வரப்போறோம்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? கடந்த முறை சொன்னப்ப என்ன சொன்னேன்னா, இப்ப நம்ம ஆகாய பூதத்துக்கு என்ன பார்க்க போறோமோ, அதே தாங்க வாயு பூதத்துக்கும் பார்க்க போறோம். அப்புறம் அக்னி பூதத்துக்கும் பார்க்க போறோம். அப்படி ஒவ்வொன்னா பார்த்து நம்ம நெறைய நேரம் எடுத்துக்க வேண்டாமே ஸ்லோகத்துல. அப்ப கொஞ்சம் நம்ம ஷார்ட்டா போகணும்னா, ஒரு விஷயத்த தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த பூதங்களுக்கும் இதே ப்ராசஸ் தானே. அப்ப இததான் அவர் ஒவ்வொரு செயல்லயும் சொல்லப் போறாரு அப்படிங்கிறத நான் நேற்றைய வகுப்பிலேயே சொல்லிட்டேன். அப்ப இப்போ அதுதான் இப்ப சொல்றேன். இப்ப இந்த ஸ்லோகம் அதே முறையில பயன்படுத்தி தான் அது சத்த பிடிக்குது. அப்ப வாயு இருக்கிறது என்ற வாக்கியத்தை பிரித்தால், அங்கு இருக்கிறது என்ற வார்த்தை சத்துக்கு உரித்தானது. வாயு என்பது வெறும் தோற்றம் மாத்திரமே. அப்ப அப்படிப்பட்ட வாயுவிடமிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டால், அது ஆகாசத்தினுடைய குணம். ஆக தத்துவமற்ற தன்மை எது என்று பார்க்கும் பொழுது, அது மாயாதான் என்று நமக்கு நிரூபணம் செய்யப்படுகிறது. அப்ப வாயுவினிடத்தில் உள்ள அனைத்தும் முந்தைய அடித்தளங்களிலிருந்து வந்தவை என்பதும் நிரூபிக்கப்படுகிறது. அப்ப நாம அதே மாரிதான் வாயுவினுடைய அமைப்பை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, வாயுவினிடத்துல இருக்கிற அம்சங்கள் என்ன? இருப்பு இருக்கு. அதுக்கு மூல காரணம் சத்து. அதே மாரி தோற்றம் இருக்கு. அதுக்கு மூல காரணம் மாயா. அதே மாரி ஒளி இருக்கு. அதுக்கு காரணம் ஆகாசம். இயக்கம் இருக்கு. அது வாயு. அப்ப வாயு இயங்குகிறது. ஆனா வாயுவிடமிருந்து அது இயங்கும்போது ஒரு ஓசை வருகிறது. அந்த ஓசை ஆகாயத்தினுடைய ஓசை. அப்போ ஆகாயமும் வாயுவும் சேர்ந்து நமக்கு தோன்றுவதற்கு எது காரணம்? அது மாயை. அப்ப வாயு, ஆகாசம், மாயை என்று 3ம் இருப்பதற்கு எது ஆதாரம்? அது சத்து. இப்படிதான் நம்ம விசாரம் பண்ணி அந்த மூலத்துக்கு பிடிக்கணும். அப்ப அந்த மூலத்த பிடித்து விட்டால் இங்கு இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்று தான் போன செய்யுள்ல ஆகாயத்தை வச்சு சொன்னாரு. இப்ப வாயுவை வச்சு சொல்லிட்டாரு. அப்ப நாம இன்றைக்கு இந்த செயல்ல நிதித்தியாசனமா என்ன செய்யலாம்னா, வாயுவ பத்தி தான் நம்ம இங்க விவேகமா தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணும்போது வாயுவினுடைய இயக்கத்தை கவனிச்சு பார்க்கணும். அந்த இயக்கம் எதன் மீது ஏற்படுகிறதுன்னு கவனிக்கணும். வாயு இயங்குவதற்கு இடம் கொடுத்தது எது? ஆகாசம்.
அப்ப ஆகாசம் இருந்தால் தான் வாயு அதிலிருந்து இயங்க முடியும். ஆனா அப்படி இயங்கும்போது வாயுவினுடைய இயக்கத்துல ஒரு சப்தம் வருதே, அதுக்கு எது காரணம்? அதுவும் ஆகாசம் தான். அப்ப ஆகாசத்தின் அதிஷ்டானத்திலே, அந்த ஆகாசத்தின் இருப்பிலே இங்கு வாயு இயங்கினாலும், இந்த வாயுவும் ஆகாசமும் சேர்ந்து இருப்பது போல தோன்றுவதற்கு மாயை இருக்கின்றது. அப்ப மாயையும், ஆகாசமும், வாயுவும் இங்கு அனுபவத்துக்கு வருவதற்கு என்ன காரணம்? அதற்கு அதிஷ்டானமாக சத்து இருப்பதினால் தான் காரணம். ஆகவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஸ்லோகத்துல நிதித்தியாசனம் பண்ண வேண்டும். அப்ப காற்று அப்படின்னு நம்ம கடைசியா ஆராய்ந்து பார்த்தா அது தோற்றம் தான். ஆனா எது உண்மைன்னா இருப்பு மட்டும் தான் உண்மை அப்படிங்கறத இந்த ஸ்லோகமும் நிரூபணம் செய்கிறது. அப்ப இந்த ஸ்லோகத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி தோன்றி மறையக்கூடிய பஞ்சபூதங்களை எல்லாம் முழு உண்மை என்று எண்ணக்கூடாது. ஒவ்வொரு பூதமும் ஏற்கனவே தோன்றிய இதற்கு முந்தைய பூதத்தின் அடித்தளங்களை தன்னுள் கொண்டிருக்கிறது. இதை விசாரணை செய்து பார்த்து விவேகம் என்ற ஞானத்தின் மூலமாக இந்த பூதங்கள் தோன்றிய அடுக்குகளை நாம் அகற்றி பார்த்தால் அங்கு எஞ்சுவது எதுவோ அதுவே சத்து. அப்ப கடைசியில சத்து மாத்திரமே இருக்கிறது. அப்ப இதுவே பூத விவேகத்தின் விசாரத்தின் பயன் என்று நாம் இந்த இடத்துல உபதேச குறிப்புல பார்க்கிறோம். அப்ப வாயு இருக்கிறது என்ற வாக்கியத்தின் உண்மை கூட அந்த இருப்பு இருக்கிறது என்பதன் அடிப்படையில் தான் இங்க இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க கடைசியா இந்த ஸ்லோகத்தின் மூலமா அவர் என்ன நிரூபணம் செய்யறாரு வித்யாரண்யர் அப்படின்னா, இங்க நீங்க அது இருக்குது, இது இருக்குதுன்னு நீங்க என்ன வார்த்தை சொல்லிட்டு இருந்தாலும் சரி, அது சத்து இருக்கிறதுனால தான் இருக்குதுங்கிற ஒரு உண்மைக்கு வந்து விடுங்கள் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அப்ப நாம போய் இனிமேல் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இப்ப வந்து ஒரு பேனா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்ன உடனே, அதுக்கு பயங்கரமான ஆராய்ச்சி. இருங்க அந்த பேனா எதிலிருந்து தயாரிக்கப்பட்டது? அதனுடைய மூலப்பொருள் இது. அப்புறம் அந்த மூலப்பொருள் வந்து பூமியிலிருந்து பெறப்பட்டது. அந்த பூமி எங்கிருந்து வந்தது? இப்படியே நாம ரிவர்ஸ் போயிட்டு இருந்தோம்னா, எவ்வளவு நேரம் எடுக்கும்? மணிக்கணக்கா எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப சிம்பிள் லாஜிக்கா இப்ப நம்ம இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, எது வேணா இருக்கட்டும்பா. படைப்புல என்ன வேணா இருக்கட்டும். அது எறும்புல இருந்து சூரியன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்னையும் பிரிச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். பிரிச்சு பார்த்தா, அது பல மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் அந்த ஒரு பர்ட்டிகுலர் பொருள வச்சுக்கிட்டு மட்டுமா ஆராய்ச்சி பண்ண போறோம்? படைப்புல எத்தன பொருள் இருக்கு? அப்ப இதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணா நம்ம ஆயுசு பத்துமா? ஆயுசு கூட பத்தாது. அப்ப என்ன ஒரே முடிவு எடுத்துக்கணும்னா, எது வேண்டுமானாலும் படைப்பில் இருக்கட்டும். அப்படி இருக்கிறது என்று நீ எதை கருதுகிறாயோ, அதுவே சத்து. முடிஞ்சு போச்சுங்க விஷயம். இவ்வளவுதான். அப்ப ஏன்னா அந்த சத்து இருந்தா தானே இதெல்லாம் இருக்க முடியும். இப்ப நான் பேனா இருக்குன்னு சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். உடனே நீங்க பேனா எப்படிங்க வந்துச்சுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருங்க நான் பேனா கண்டுபிடிச்ச மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லி அவன் ஒரு பெரிய கிளாஸ எடுத்துட்டு இருப்பான். இப்படி போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? வேண்டியதில்ல. அப்படி ஆராய்ச்சி பண்ணா என்ன ஆகும்னா, அப்ப அந்த பேனாவுக்கான மூலப்பொருள் எங்கிருந்து எடுத்தேன்னு நம்ம கேட்போம். பூமியில இருந்து எடுத்தேன்பா. அப்புறம் பூமி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்போம். அப்ப பூமி வந்து கேலக்ஸில ஒரு பார்ட்டும்பா. அப்புறம் அது எப்படி சுத்துதுன்னு கேட்போம். இப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் என்னைக்காவது விடை கிடைக்குமா? இதுக்கெல்லாம் விடை யாராவது கண்டுபிடிச்சு குடுக்க முடியுமான்னா, அது நடக்காத காரியம். அப்ப அதனால தான் மகான்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே இந்த இருப்புல நீங்க எத வேணா பார்த்துக்கங்க. அதனுடைய மூலத்த ஒரே முடிவு பண்ணிடுங்க. அது சத்துன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. அப்ப இது ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். இப்ப இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் புரியும். நீங்க எதெல்லாம் உங்களுக்கு இப்ப அனுபவத்துக்கு வருதோ, எதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதோ, அதெல்லாம் சத்துன்னு தெரிஞ்சு போயிட்டா, அப்ப இங்க பிரம்மம் தானே இருக்குதுங்க. அப்ப ஏன் வந்து சர்வம் பிரம்மமயம்னு சொல்லக்கூடாது? இப்போ அந்த லாஜிக் புரியுதா? உங்களுக்கு மகான்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, சர்வம் பிரம்மமயம். நீங்க எல்லாம் பிரம்மமயம்பாங்க. உடனே நம்ம கேட்போம், ஏய்யா பன்னியும் பிரம்மமா? எருமையும் பிரம்மமா? என்னய்யா உளறிட்டு இருக்க? சர்வம் பிரம்மமயம் சொன்னா, பிரம்மம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? அத போய் பன்னியோட கம்பேர் பண்ற. பன்னியும் பிரம்மமும் ஒண்ணுன்னா, எவ்வளவு ஒரு அபச்சாரமான வார்த்தை. இப்படிலாம் சொல்லலாமா? அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா புரியாதவங்க அப்படித்தானே கேட்பாங்க. ஒருத்தன் சொல்லுவான், அப்ப அந்த ரவுடி, அந்த கொள்ளைக்காரன், அந்த கொடூரமானவன் பிரம்மமா? என்னய்யா சொல்ற? சர்வம் பிரம்மமயம்ங்கிற வார்த்தைய என்னால ஏத்துக்கவே முடியல. அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா நீங்க விசாரம் பண்ணி பாருங்க. இப்ப இந்த மாரி விவேகத்தால விசாரம் பண்ணி பார்த்தா, இங்கு எது இருக்கிறதோ, அந்த இருப்பின் அதிஷ்டானம் சத்து இருந்தால் மட்டும் தான் இருக்கவே முடியும். இல்லாவிட்டால் எதுவுமே இருக்க முடியாது. அப்ப பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமான இருப்பாக சத்து இருக்கின்ற பொழுது, அந்த பஞ்சபூதங்களிலிருந்து படைப்புகள் பலவாறாக மாற்றப்பட்டாலும், அந்த படைப்பிலே அது எறும்பாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டுமே. அது பஞ்சபூதத்தினுடைய ரேஷியோ தான மாறுது.
எறும்பா உருவாறதுக்கு ஒரு ரேஷியோ, சூரியனா உருவாறதுக்கு ஒரு ரேஷியோ. ரேஷியோன்னா பஞ்சபூதங்களுடைய கலப்பு. அதாவது பஞ்சபூதங்களுடைய தன்மை வந்து ஆகாய பூதம் இவ்வளவு, நெருப்பு பூதம் இவ்வளவு, காற்று பூதம் இவ்வளவுன்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கலப்பு உருவாகி ஒரு 100% வந்து ஒரு ஒரு அமைப்பு வரும் இல்லையா? அந்த அமைப்புல ஒரு வடிவம் கிடைக்கும். அது சூரியனா இருக்கலாம். இன்னொரு ரேஷியோல வந்து பூமி இவ்வளவு பங்கு, நீர் இவ்வளவு பங்கு, காற்று இவ்வளவு பங்குன்னு எடுத்து அது ஒரு ரேஷியோல மிக்ஸ் ஆகி ஒரு 100% வந்ததுன்னா, அது ஒரு மரமா மாறலாம். அப்ப மரம் இருக்கிறதுக்கும், சூரியன் இருப்பதற்கும் அந்த மிக்ஸிங் ரேஷியோ தான் பஞ்சபூதங்களின் மாற்றங்கள். ஆனால் ஏன் இவ்வளவு குழப்பம்? ஏன் இவ்வளவு சுத்தணும்? அது என்ன வேணா ரேஷியோ இருக்கட்டும் அப்பா. அத ஆராய்ச்சி பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? பேஸ் என்ன? அத மட்டும் சொல்லு. அப்ப பேஸ் இங்க சத்து. அவ்வளவுதான். அந்த சத்து இருப்பதனால் எல்லாம் இருக்கிறது. அது என்ன வேணா மாறிட்டோம். அது பன்னியா இருந்தா என்ன? பரமனா இருந்தா என்ன? அது சத்து தான். அப்படின்னு ஒரே முடிவு எடுத்துட்டா, இதுதாங்க அத்வைதம். எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? எத்தன பேரால ஏத்துக்க முடியும்? இதான் அத்வைத சாஸ்திரம். ஒண்ணு தான் இருக்கு. அது நீ பன்னின்னு சொல்லுவியோ, இல்ல பரமன்னு சொல்லுவியோ, அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க சொல்றது சத்து தான். அப்ப இத புரிஞ்சுக்கிட்டா, கடவுள்ங்கிற விஷயம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இத விட்டுட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சண்டை. இவன் சிவபெருமான் தான் கடவுள்ம்பான். அவன் வந்து இல்ல, இல்ல அல்லாஹ் தான் கடவுள்ம்பான். இவன் வந்து இல்ல, இல்ல இயேசு கிறிஸ்து தான் கடவுள்ம்பான். இப்ப இந்த கடவுள் பேதமையினால சண்டை வேற. ஏன்னா, ஒரு கடவுள் இருந்தாலே முடியாது. 1000 கடவுள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, அதுல சண்டை வேற. அப்ப அதனால ஏன் இவ்வளவு சுத்தி வத்தி பார்க்கணும்? ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீன்னா, அந்த படைப்பு ஒரு விஷயத்துல இருந்து தான் வெளிப்பட்டிருக்கு. இத சொல்றதுக்கு இவ்வளவு விளக்கம் தேவைப்படுது இல்லையா? அப்ப இவ்வளவு விளக்கங்கள் குடுத்து, இத புரிய வச்சு, அத புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவமும் எல்லாருக்கும் வந்துடுமா? அதுவும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போய், "ஏன்பா சர்வம் பிரம்மமயம். எல்லாம் கடவுள் தான். நீயும் கடவுள் தான். அந்த நாயும் கடவுள் தான்னு" சொல்லி பாருங்க. அவன் கீழயும் மேலயும் பார்ப்பான். என்ன என்ன நல்லா தானே இருந்த அந்த ஆளு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்குன்ட்டு. ஏன்னா, ஆக்சுவலா நம்ம போய் இந்த விஷயத்த அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாதுங்கிறேன் நானு. அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயத்த ஆராய்ந்து பார்த்து தான் சொல்ல முடியும். இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சுல்ல. நாம இந்த விஷயத்த ஒரே நாள்ல புரிஞ்சுக்கிட்டோமா? எவ்வளவு ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்ப இந்த பாடமே நம்ம எவ்வளவு நாளா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எப்படி உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் நடக்குது. மனசுக்கு புரிதல குடுத்து, 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 ஓ! இப்படிதான் சொல்ல வராங்க. அப்ப அதிஷ்டானமா இருக்கிற சத்தின் மூலமா இத்தனை படைப்பும் படைக்கப்பட்டிருந்தாலும், சத்து இல்லாவிட்டால் எதுவுமே இல்லையா? அப்ப எல்லாமே சத்து தானா? அப்ப இருப்பு தான் இங்க இருக்கிறதா? அப்ப அது மட்டும் தான் சத்தா? அது மட்டும் தான் உண்மையான்னு புரிஞ்சு போயிட்டா, பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா. மகா வாக்கியம். அப்ப இந்த நிலை வந்து அனுபவம் ஆகணுங்க. இதுதான் ஞானிகள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுகிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். அப்ப எத போய் நீங்க இங்க விருப்பு வெறுப்பு காட்டுறதுக்கு இருக்கு? பன்னிய பார்த்தாலும் அந்த பன்னியினுடைய அதிஷ்டானத்த பார்ப்பான் ஞானி. பரமனையே பார்த்தாலும் அந்த பரமனுக்கு உண்டான அதிஷ்டானத்த பார்ப்பான் ஞானி. அப்ப அவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. சத்து இருக்கிறதுனால எனக்கு பரமன் இருக்குது. சத்து இருக்கிறதுனால எனக்கு பன்னி இருக்குது. ஏன்னா இவ்வளவு தூரம் நான் இறங்கி பேசணும். ஏன்னா உங்களுக்கு கம்பேரிசன் குடுக்கணும்ல. எக்ஸ்ட்ரீம் லெவல் இந்த பக்கம் பன்னி, எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த பக்கம் பரமன். அப்ப நம்மளால 2யுமே ஜீரணிக்க முடியாது. என்னடா இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த கொண்டு போய் இவ்வளவு உயர்ந்த விஷயத்தோட கம்பேரிசன் பண்றாரேன்னா, நேத்து அப்படித்தானே நம்ம பண்ணோம். அதாவது கோவம் எவ்வளவு மோசமான ஒரு விளைவு, கருணை எவ்வளவு ஒரு அற்புதமான விளைவு. 2க்கும் கம்பேரிசன் பண்ணோம். ஆனா அந்த 2லயும் சம்பந்தப்படாம ஒண்ணு இருந்துட்டு இருக்கு இல்லையா? அதுதானே சத்து. அதே தான் இங்கேயும் கொண்டு வரப்போறோம். உண்மை நிலை என்னன்னா, அந்த படைப்பின் அம்சங்கள் வந்து தோற்றத்துல பன்னியா தெரியலாம், பரமசிவனா தெரியலாம். ஆனா அது படைப்பின் தோற்றம் மாத்திரமே. ஆனா உண்மையில் சத்து என்பது தோற்றத்துக்கு வரவே இல்லையே. மாயை தானே தோற்றத்த உண்டு பண்ணுது. அப்ப நீங்க பார்த்துட்டு இது பரமசிவன்னு கன்னத்துல போட்டுக்கிட்டாலும், அத பார்த்து பன்னின்னு நீங்க வெறுத்து போனாலும், தோற்றத்தை வைத்து தீர்மானம் பண்ணக்கூடாது. ஏன்னா தோற்றம் என்பது மாயா. அப்ப இங்க அப்படி பார்க்கும்போது இந்த உலகம் என்பது மாயைங்கிறது நமக்கு புரிஞ்சு போன பிறகு, அப்போ ஞானியினுடைய நிலைப்பாடு என்ன? ஆக்சுவலா ஞானியினுடைய நிலைப்பாடு ரொம்ப அருமையான நிலைப்பாடு. ஏன்னா தோற்றம் இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டால் மாயா. அப்படி தோற்றம் இருக்கிறது என்று பார்த்தா அது பிரம்மம். எப்படி பாருங்களேன். அருமையா இருக்குல்ல. இப்படிதான் ஞானிகள் வாழ்றாங்க. அதாவது ஞானிகளுக்கு உலகம் விவகாரத்துக்குள்ள வந்தா பிரம்மத்தினிடத்துல விவகாரம். ஞானிகளுக்கு உலகம் வெறுமையாகி போகுதுன்னா மாயாவின் இடத்துல விவகாரம். இவ்வளவுதான். இந்த மாதிரி தான் மாயையும் பிரம்மமும் சேர்ந்து இங்க இயக்கம் இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டவன் ஞானி. அப்ப அதுதான் இப்போ இந்த ஸ்லோகத்துல சொல்லி புரிய வச்சார். இப்ப அடுத்து நம்ம
75வது ஸ்லோகம் பார்க்கலாம். சதோ நிவృத்திஹி சர்வத்ர வியோம்னோ நேதி புரோதிதம் வியோமானு விருத்தி ரதுனா கதம் ந வியாஹதம் வசஹா. அருமையான ஒரு ஸ்லோகம்ங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த 75ல சத்து என்பது எல்லாவற்றிலும் தொடர்ந்து இருப்பதாகவும், ஆனால் ஆகாசம் அப்படி இல்லை என்று முன்பு கூறப்பட்டது. இப்போது ஆகாசமும் பிற பூதங்களில் தொடர்ந்து இருப்பதாக சொல்லப்படுவது எப்படி? இது முந்தைய கூற்றிலிருந்து முரண்படுவது போல இருக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்விய இங்கே முன்வைக்கிறார். அதாவது இப்போ நம்ம ஆரம்பத்துல இதெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா, ஆகாசம் அப்படிங்கிற ஒரு பூதங்கள் மாயையின் மூலமா தானே வெளிப்பட்டது. ஆனா இருப்பு சத்து மாத்திரமே அப்படின்னு தானே நம்ம சொன்னோம். ஆனா இப்ப என்ன பண்றோம்? ஆகாசம் பிற பூதங்களில் தொடர்ந்து இருப்பதாக சொல்லப்படுவது எப்படி? ஆகாசமும் இந்த மற்ற பூதங்களோட சேர்ந்துதான் வருதுன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு டைம் கேட்டா வெறும் சத்து மாத்திரமே இருக்குது, ஆகாசம் கூட மாயாதான்ட்டீங்க. இப்ப மாயா கடந்த ஆகாசம் தான் எல்லா பூதத்தோட தொடர்பு இருக்குங்கிறீங்க. இந்த எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குங்கிற மாதிரி ஒரு கேள்வி இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். அதாவது இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, வித்யாரண்யர் முன்ன என்ன சொன்னாருன்னா, சத்து எல்லா பூதங்களிலும் தொடர்கிறது. ஆகாசம் அப்படி எல்லாவற்றிலும் தொடர்வதில்லை. ஆனால் இப்போது வாயு போன்ற பிற பூதங்களிலும் ஆகாசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் முன்னர் கூறிய உபதேசம் முரண்படுகிறதா என்ற சந்தேகம் இங்கே எழுகிறது அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். அப்போ இந்த ஸ்லோகம் என்ன பண்ண வருதுன்னா, ஒரு முக்கியமான தத்துவ சந்தேகத்தை முன்வைக்கிறது. அந்த தத்துவத்தினுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, முன்பு கூறியது சத்து. ஆனா அந்த சத்து தான் எல்லாவற்றிலும் உள்ளது. அப்ப ஆகாசம் எல்லாவற்றிலும் இல்லை. அப்படிதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போது தெரிகிறது, என்ன தெரிகிறது? வாயு முதலிய பூதங்களில் ஆகாச குணங்கள் இருப்பதாக தெரிகிறது. அப்ப என்ன நமக்கு சந்தேகம்னா, ஆகாசம் எல்லாவற்றிலும் இல்லை என்றால் வாயுவில் ஆகாச குணம் எப்படி இருக்கிறது? இந்த சந்தேகத்திற்கான தீர்வு வேண்டும் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதற்கான தீர்வு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதுக்கான இந்த நிலைப்பாடு என்னங்கிறத அடுத்த ஸ்லோகம் பார்த்தா புரிஞ்சிடும். பட் இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல தத்துவத்தை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதுல ஒரு சந்தேகம் வருவது இயல்பானதுதான். அப்படி வருகின்ற சந்தேகம் ஞானத்தின் எதிரி கிடையாது. அது ஆழ்ந்த புரிதலுக்கான வாசல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பூத விவேகம் இப்போது இன்னும் ஒரு நுண்ணிய நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்பது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்னன்னா, ஒரு பாடத்தை படிச்ச பிறகு அதுல சந்தேகம் கேட்க தயக்கம் படக்கூடாது. ஏன்னா அந்த சந்தேகம் கேட்டா நமக்கு ஞானம் இல்லாம போயிடுச்சுன்னு நினைப்பாங்களா, அல்லது நான் சரியா படிக்கலன்னு நினைச்சுக்குவாங்களா, அல்லது எனக்கு அறிவில்லைன்னு நினைச்சுக்குவாங்களா அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் சந்தேகம் கேட்காமயே விட்டுறாங்க. ஆனா இங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சந்தேகம் என்பது ஞானத்தின் எதிரி அல்ல. அதாவது நீங்க அறிவான விஷயத்துக்கு எதிரான விஷயமா அதை பார்க்க கூடாதுப்பா. அந்த சந்தேகம் கேட்டால்தான் அந்த புரிதலுக்கான வாசல் திறக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உனக்கு ஒரு விஷயம் புரியலன்னா, புரியலங்கிறத வெளிப்படையா ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் உனக்கான அந்த புரிதலை கொடுக்க முடியும். ஆனா எனக்கு புரியலன்னு சொன்னா வாத்தியார் இந்த பையனுக்கு அறிவு பத்தலன்னு நினைச்சிருவாரோ அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கிட்டு நம்ம சந்தேகத்தை கேட்காமயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி புரிதல் வரும்? புரிதல் வராது இல்லையா? அப்ப இந்த இடத்துல அத புரிய வைக்கிறார். வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சந்தேகத்தை எழுப்பி அதுக்கான விடைகளையும் கேட்கலாம். கேட்டதுனால தப்பு ஒண்ணும் கிடையாது. அதைத்தான் இப்ப நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி, அப்படி செய்தால் இப்போது இன்னும் நாம் நுண்ணிய நிலைக்கு செல்வதற்கு இது ஒரு வாசலாக அமையும். நுழைவதற்கான ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு புரிய வச்சுட்டாரு. அப்ப சந்தேகம் விவேகத்தால் தீர்ந்தால், விசாரணை செய்து பார்த்து விவேகத்தால் தீர்ந்தால் அதுவே ஞானமாகும் அப்படிங்கிற ஒரு அருமையான வேதாந்த தத்துவத்தையும் முன்னிறுத்துறாரு. இப்ப நம்ம அடுத்தது ஸ்லோகம் 76 பார்த்தா என்ன சொல்ல வராருன்னு தெரியும். 76 பார்த்துருவோம். சித்ரானுவிருத்திர் நேதீதி பூர்வோக்திரதுனா திரவியம் சப்தானுவிருத்திரேவோக்தா வசசோ வியாகதிஹி குதஹா. அருமையான இந்த செயல் என்ன சொல்றதுன்னா, அதாவது ஆகாசத்திலே துளை இடைவெளி என்பதெல்லாம் எல்லா பூதங்களிலும் தொடர்வது கிடையாது என்று ஏற்கனவே நம்ம கூறணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அத்வைத வேதாந்தத்தினுடைய இந்த பஞ்சதசி படிச்சுக்கிட்டே வரும்போது ஆகாசத்துல இது கட ஆகாசம், அது மகா ஆகாசம். அப்புறம் ஆகாசத்துல நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க, நான் ஒரு பக்கம் இருக்கேன். நீங்க எதிரில சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்க, நான் இந்த பக்கம் சேர்ல உட்கார்ந்துருக்கேன்.
நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடியதுக்கு பேரு இடைவெளி. அப்ப நம்ம 2 பேரையும் கடந்து இங்க ஏகப்பட்டதா இருக்கிறதுக்கு பேரு வெட்டவெளி. அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? பேச்சு வழக்குல சொல்றோம். ஆனா அப்படியெல்லாம் வந்து ஆகாசத்த பிரிக்க முடியாது. அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிறத நம்ம போன தடவ நிரூபணம் பண்ணோம். அப்ப அந்த மாரி நிரூபணம் பண்ணும்போது ஆகாசத்துல எப்படி இடைவெளி இல்ல, துளை இல்ல அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிட்டு, இப்போது ஒளி மட்டும் தொடர்கிறது என்று கூறப்படுகிறதே. அப்படியானால் அந்த ஆகாசத்துல எதுவுமே இல்ல, இடைவெளி இல்ல, அந்த வெளி இல்லன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி சப்தம் மட்டும் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க? அப்ப அது ஒரு குணமாக அந்த ஆகாசத்துல வந்து சேர்ந்துருது இல்லையா? அது காற்று வந்து அந்த குணத்த எடுத்துக்கிட்டு வீசுதுன்னு வேற சொல்றீங்க. அப்ப காற்று வீசும்போது ஒரு ஹோன்னு ஒரு சவுண்ட் வருதுன்னா, அது ஆகாசத்தினுடைய குணம் என்று சொல்றீங்க. அப்ப எப்படி ஆகாசத்துக்குள்ள காற்று வீச முடியும்? இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏன்னா ஆகாசம்ங்கிறதே இடம் கொடுத்தாலும், அந்த காற்று வீசும்போது ஒரு முரண்பாடா தோன்றுது. அப்ப இந்த 2 கூற்றுக்கும் எப்படி சரியாக வரும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி கேட்பது போலவே, இங்கும் அந்த கேள்வியை முன்வைத்து பார்த்தா, இங்க தெளிவான உரை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முன்பு கூறியது என்னன்னா, ஆகாசத்தின் இடைவெளி எல்லா பூதங்களிலும் இருப்பதில்லை. இப்போது நாம் கூறுவது என்னன்னா, ஆகாசத்திலே சப்தம் என்ற ஒரு ஒலியானது மற்ற பூதங்களிலும் தொடர்கிறது. அப்படின்னு 2 விஷயத்தையும் நம்ம பேசும்போது முரண்பாடா தெரியுது. ஆனா 2ம் ஒரே விஷயம் அல்ல. ஆகாசத்தின் இடைவெளி தொடரவில்லை. ஆனால் அதன் குணமான ஒளி பிற பூதங்களிலும் தொடர்கிறது. எனவே முந்தைய கூற்றுக்கும், இப்போதைய கூற்றுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை என்று இந்த செயல்ல நிரூபணம் பண்றார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஆகாயம் அப்படிங்கிற ஒரு பூதம் இருக்கு இல்லையா? அந்த பூதம் வந்து நம்ம ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம். அந்த ஸ்பேஸ்க்கு வந்து உருவம் இல்ல. அப்ப அந்த உருவம் இல்லாத ஒரு விஷயத்துல ஒரு உருவமற்ற இன்னொரு பூதம் படைக்கப்பட்டது. அந்த பூதத்துக்கு பேரு காற்று. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஆகாசத்திடமிருந்து கண்ணுக்கு தெரியாத காற்று பூதம் வந்துவிட்டது. வந்துவிட்ட உடனே அந்த காற்று பூதத்தினிடத்துல ஒரு இயக்கம் வந்துவிட்டது. ஆகாசம் இயங்கல. அது அப்படியே வெட்ட வெளியா இருக்கு. ஆனா அந்த வெட்ட வெளிக்குள்ள காற்றுங்கிற ஒரு பூதம் வந்த உடனே அது நகர ஆரம்பிக்குது. இங்கிருந்து அப்படியே நகர்ந்து அந்த பக்கம் போகும் காத்து. அப்ப அந்த காத்து நகர்ந்து வீசும்போது, அந்த நகர்ந்து போற வேகம் இருக்கு பாருங்க. காற்று அப்படியே உசு உசுன்னு புயல் காற்றெல்லாம் அடிக்கும்போது பயங்கரமான சப்தத்தை எழுப்பும். அப்ப அந்த சப்தம் வந்து எங்கிருந்து வருதுங்க அப்படின்னு கேட்டா, காற்று கிட்ட இருந்து வரல. ஆகாசத்துக்கிட்ட இருந்து வருது அந்த சப்தம். அத சொல்றாங்க. அப்ப உடனே இந்த பூர்வ பக்ஷிகள் கேள்வி கேட்கறாங்க. ஆகாசத்துல தான் ஒண்ணுமே இல்ல. இடம் மட்டும் தான் குடுக்குதுன்னு சொல்ற. அப்புறம் இப்ப ஆகாசத்துல இருந்து ஒரு ஒலி வருதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சொல்றீங்க. 2வது அந்த சவுண்ட வந்து காற்று எடுத்துக்கிட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வருதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? அப்படின்னு கேட்டா, முரண்பாடா இல்ல. ஏன்னா, அந்த ஆகாயத்தினிடத்திலே ஒரு குணம் இருக்கு. சப்தம்ங்கிற ஒரு குணம். காற்றினிடத்திலே வந்து இயக்கம் என்ற ஒரு குணம் இருக்கு. அப்ப இந்த 2 குணங்களும் இணையும்போது ஒரு குணம் உருவாக்கலாம். அது குணா குணேஷு வர்த்தந்தே. குணங்களிலிருந்து குணங்கள் பிரவிற்த்தியாகின்றன. ஒரு குணத்திலிருந்து இன்னொரு குணங்கள் பிரவிற்த்தி ஆகலாம். ஆனா, அந்த குணத்துக்கு ஆதாரமான விஷயம் மாறுவது கிடையாது. அந்த அடிப்படையில் இங்கு மாற்றமோ, முரண்பாடோ ஏற்படவே இல்லை அப்படிங்கிறத இங்க நிரூபிக்கிறாரு. அதுக்கு ஏன் இப்படி நிரூபிக்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தா போய் பார்த்தா என்ன நடக்கும்னா, கடைசியில இது எங்கப்பா இருக்குது? இல்லவே இல்லைங்கிறது சொல்லப் போறாங்க. அது கடைசியா வரப்போகுது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்லோகம் வந்து பூத குணங்கள் தொடர்கின்ற விதியை நமக்கு தெளிவாக விளக்கிக் கொண்டே வருது. எப்படி விளக்குதுன்னா, இப்போ உதாரணமா எடுத்துக்கலாம். இப்ப பூதம் அப்படின்னா ஆகாசம், வாயு, அக்னி, நீர், பூமி 5 பூதங்கள் இருக்கு. இப்ப குணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆகாசத்தினிடத்துல ஒலிங்கிற சப்த குணம் இருக்கு. வாயுவினிடத்துல சப்தமும் இருக்கு, தொடுதலும் இருக்கு. எப்படி கிடைச்சது? ஆகாசத்தினுடைய குணத்த தூக்கி வச்சுக்கிச்சு இந்த வாயு. வச்சுக்கிட்டதுனால தான் இது வீசும்போது புஸ்ன்னு சவுண்ட் போடுது. இல்ல ஹோன்னு ஒரு சத்தத்தோட வந்துகிட்டு இருக்கு. அப்ப வாயுவினிடத்திலே இப்ப 2 குணங்கள் வந்துருச்சு. என்னென்ன குணங்கள்? ஒலியும், தொடுதல்ங்கிற ஸ்பர்சமும். அடுத்து ஒரு பூதம் பிறக்குது. அந்த பூதம் எங்கிருந்து பிறக்குது? வாயுவினிடத்திலிருந்து வெளிப்படுது அக்னி. ஆகாசா, வாயு, வாயுக்கு அப்புறம் அக்னி. அக்னி வந்த உடனே, அக்னி இடத்துல இப்ப 3 குணங்கள் வந்துரும். என்னென்ன குணம்னா, ஏற்கனவே ஆகாசத்திடம் இருந்த ஒளிங்கிற குணத்தையும் எடுத்துக்கும். வாயுவின் இடத்துல இருக்கின்ற தொடுதல்ங்கிற குணத்தையும் எடுத்துக்கும். தன்னிடத்துல இருக்கின்ற தன்னுடைய குணமாகிய ரூபத்தையும் எடுத்துக்கும். அப்ப 3 குணங்கள் இப்ப அக்னியின் இடத்திலே வந்து விட்டது. அக்னி கிட்ட வந்து கூடுதலான ஒரு குணம் இருக்கு. அதுதான் ரூபம், உருவம். ஏன் உருவம் வந்ததுன்னா, இப்ப நீங்க ஆகாசத்த இதுவரைக்கும் கண்ல பார்க்கல. அதே மாரி காற்ற கண்ல பார்த்தீங்களா? கண்ல பார்க்கல. ஆனா அக்னிய நீங்க கண்ல பார்க்கிறீங்க.
நெருப்பு பிடிச்சு எரியும் போது கண்ணுல தெரியுதா இல்லையா அக்னி? அப்ப ரூபம் வந்துடுது. அப்போ ஒளியும் இருக்கிறது. அந்த நெருப்பை நீங்க தொடவும் முடியும். தொட்டுச்சுன்னா உங்களுக்கு சூடாயிடுது. உடம்பு வந்து எரிஞ்சு போகுது. அப்ப தொடுதலும் அதனிடத்துல இருக்கிறது. அதனுடைய குணமான ரூபமும் இருக்கிறது. அது பார்வைக்கு மட்டுமா இருக்கிறது? இல்ல. இன்னொரு குணமும் அதனிடத்துல இருக்கு. அது உஷ்ணமும் இருக்கு. வெப்பமும் இருக்கு. அப்ப இப்படிதான் அக்னியானது கூடுதலான ஒரு குணத்தை பெற்று 3 குணங்கள் பொருந்தியதாக இருக்கிறது. அடுத்தது நீர் வருது பாத்தீங்களா? அந்த நீர் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆகாசத்தினுடைய ஒளி தத்துவத்த சவுண்டதையும் வச்சுக்கும். அதே மாரி காற்றினுடைய ஸ்பர்ச தத்துவத்த தொடுதலையும் வச்சுக்கும். அக்னியினுடைய ரூப தத்துவத்தையும் வச்சுக்கும். தனக்கே உரித்தான நீர் தத்துவமான ருசியும் குடுத்துரும். அப்ப நீங்க பாருங்களேன், நடைமுறையில பஞ்சபூதங்கள்ல இப்ப நீங்க நீர் எடுத்து கையில நக்கி பார்த்தீங்கன்னா, ஆஹா! அருமையான டேஸ்ட்டா இருக்கு. கொஞ்சம் இது உப்பு கரிக்குது. இது நல்லா இனிப்பா இருக்குது. அப்படின்னு நம்ம அந்த சுவைய சொல்ல முடியுதுல்ல. அப்ப நீரினிடத்திலே ருசிங்கிற ஒரு குணம், பார்வைக்கு தெரிகின்ற ரூபம் என்ற இன்னொரு குணம், கையினால் தொட்டு நம்ம எடுக்கக்கூடிய அளவுக்கு தொடுதல்ங்கிற ஸ்பர்சம்ங்கிற ஒரு குணம், 2வது அந்த நீரினிடத்திலே ஓசையும் இருக்கிறது. நீர் ஓடும்போது சலசலா சலசலான்னு ஓடும். அதாவது பாறையிலயோ அல்லது அருவியிலயோ ஓடும்போது அந்த நீரினிடத்திலே ஒரு சப்தம் இருக்கும். அந்த சப்தமானது ஒலி. எத்தன குணங்கள வச்சுக்கிட்டு இருக்கு நீரு? ஒளி, தொடுதல், ரூபம், ருசி. அப்ப இது மாரி பூமிய எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பூமி எங்கிருந்து வந்தது? ஆகாயம், வாயு, அக்னி, நீர், பூமி. அப்ப பூமி தானா தோன்ற முடியாது. இதுக்கு முன்னாடி 4 பூதங்கள அதிஷ்டானமா வச்சுக்கிட்டு வந்திருக்குது பூமி. அப்ப பூமியின் இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒளியும் இருக்கு, சப்தமும் இருக்கு, பூமிய தொடவும் முடியும், தொடுதலும் இருக்கு, ஸ்பர்சம். பூமிய பார்க்கவும் முடியும், ரூபமும் இருக்கு. பூமிய ருசிக்கவும் முடியும். பூமியினுடைய மண் எடுத்து நீங்க நக்கி பார்த்தீங்கன்னா, அந்த தோற்பு, கசப்பு இந்த மாரி பூமி மண்ணினுடைய தன்மை மாறும்போது சுவை மாறும். அப்புறம் பூமியின் இடத்திலே மனமும் இருக்குங்க. கூடுதலான ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பூமிக்கு வந்துருச்சு. அது என்னன்னா, ஸ்மெல். அப்ப பூமி வந்து ஒரு மணம் அடிக்கும். அதிலிருந்து ஒரு நறுமணம் வீசும். அந்த பூமியிலிருந்து என்னங்க நறுமணம் வீசுதா எனக்கு புரியலையேன்னு கேட்டா, மழை பெய்யும்போது கவனிச்சு பாருங்க. மண் வாசனைன்னு சொல்லுவோம். கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, விவசாய நிலமெல்லாம் உழுது போட்டிருப்பாங்க. விவசாய நிலமெல்லாம் உழுது போட்டிருக்கும்போது மழை இல்லையேன்னு வானம் பார்த்த பூமிய பார்த்துட்டு இருப்பாங்க விவசாயிங்க. திடீர்னு பார்த்தா படபடன்னு துளி அடிக்கும். அப்ப மழைத்துளிகள் வந்து அந்த கிராமத்துல இருக்கிற அந்த மண்ணுல பட்ட உடனே அப்படியே மண் வாசனை வரும் பாருங்க. அது நமக்கு நல்லா நுகர முடியும். அப்ப அந்த வாசனை எங்கிருந்து வருதுங்க? பூமியினுடைய மண்ணினிடத்திலிருந்து வரக்கூடியது தான் மண் வாசனை. அப்ப மண்ணினிடத்திலே ஒரு வாசனை இருக்கிறது. கந்தம் இருக்கிறது. ஆக பூமியினிடத்திலே 5 குணங்கள் இருக்கின்றன. ஒளி, தொடுதல், ரூபம், ருசி, கந்தம். அப்ப எதுக்காக இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்னா, இப்ப இத்தனை பூதங்களும் அந்த ஒரு ஒளியை மட்டும் மிஸ் பண்ணவே இல்ல பாருங்க. ஆகாயத்துல அந்த ஒளி தத்துவத்த வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒளி, தொடுதல். ஒளி, தொடுதல், ரூபம். ஒளி, தொடுதல், ரூபம், ருசி. ஒளி, தொடுதல், ரூபம், ருசி, கந்தம். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமா ஆகாய பூதம் இருந்துகிட்டே இருக்கு. அது மிஸ் ஆகவே இல்ல. அப்ப ஆகாய பூதம் வந்து ஒளி தன்மையோட இருந்தாலும், அது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதாக இருப்பதினால் தான் ஆகாசம் இடம் கொடுக்கிறது என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஆகாசத்துக்கே இடம் கொடுப்பது ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படின்னு கேட்டா, இப்பதான் பயங்கரமான ஒரு கேள்வி எழுந்திருக்கணுங்க. இது பெரிய சயின்ஸே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்விங்க. இது ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். இப்ப இத்தனையும் ஆராய்ந்து, ஆராய்ந்து பார்த்து ஆகாசத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்ப ஆகாசம் எங்க இருக்குங்க அப்படின்னு கேட்டா, ஆகாசத்திலிருந்து வாயு வந்துச்சுன்னு சொல்ற வரைக்கும் ஓகே. ஆனா ஆகாசம்ங்கிறது நம்ம கண்ணுல பார்த்துட்டு இதான் ஆகாசமான்னு கேட்டோம்னா, எப்படி அது ஆகாசம்னு சொல்ல முடியும்? சரி அப்படிதான் அது ஆகாசமா உங்களுக்கு சயின்ஸ் சொல்லிடுச்சுங்க. இதாங்க ஸ்பேஸ்ன்னு சயின்ஸ் சொன்னதுனால நான் இதுதாங்க ஸ்பேஸ்ன்னு நம்புவேன். வேறெல்லாம் எனக்கு நீங்க ஸ்பேஸ்ன்னு சொன்னா, நீங்க ஏதோ மாத்தி சொல்லி என்ன குழப்புறீங்கன்னு சொன்னீங்கன்னா, சரி அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்பேஸ். அப்ப இந்த ஸ்பேஸ் வந்து எங்க இருக்குங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன், உங்களுக்குள்ளேயே. அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அப்ப எதன் அடித்தளத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்க நாம சாதாரணமா என்ன சொல்லிடுவோம் தெரியுமா? சத்துன்னு இடத்துல இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே சயின்டிஸ்ட் தான் அந்த அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். அந்த பார்ட்டிகள்ல இருந்து வெடிச்சது, அல்லது இதுல இருந்து அது வந்துச்சுன்ட்டு. ஆனா நம்ம ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, படைப்பே இல்லன்ட்டாங்க. ஏன்னா மாயா கிட்ட இருந்து வந்தது. இப்பதான் முக்கியமான பாயிண்ட்க்கு வரோம். சத்துன்னு இடத்துல இருந்து வந்ததுன்னு கூட சொல்லல. சத்து இருக்கு, மாயா இருக்கு. மாயாவிடமிருந்து ஆகாசம் வந்தது. அப்ப ஆகாசம் எதனிடத்தில் இருக்குப்பா? மாயையின் இடத்தில் இருக்கிறது. அப்ப மாயைன்னா என்ன? தோற்றம் மாத்திரமே. மாயைனா இல்லாததை இருப்பது போல காட்டுகிறது. உண்மையிலே எதுவுமே இல்ல அங்க.
ஆனா இருக்கிற மாரி ஒரு மேஜிக் பண்ணுது. என்ன மேஜிக்கு? கானல் நீர், கயிற்றில் பாம்பு. அப்ப இது மாரி எல்லாம் மேஜிக் பண்ணுது. அப்ப நமக்கு கேள்வி வரலாம். மேஜிக் பண்றதுனா கூட ஒரு அதிஷ்டானம் வேணும் இல்லைங்க. இப்ப வந்து கயிறு இருக்கிறதுனால தானங்க பாம்ப கண்டுபிடிச்சோம். நீங்க சொல்றது வந்து நியாயமான விஷயமாவே நான் எடுத்துக்கல. மாயா தான். அது கயிற்றில் பாம்பு தெரிவது மாயா தான். அப்போ நீங்க வந்து பாம்பு பாம்புன்னு நான் பதறிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து கயிறுங்கிற அதிஷ்டானம் இருந்ததுனால, அது பாம்பு இல்லங்கிறது தெளிவுபடுத்தப்பட்டது. இப்போ நீங்க இந்த உலகம் இருக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த உலகமே இல்லைன்னு சொன்னா, அப்ப என்ன அதிஷ்டானம் நீங்க சொல்ல வர்றீங்க? மாயையா? அப்ப மாயைன்னா இல்லவே இல்லையே. உலகம் இல்லன்னா மாயையின் இடத்துல எதுவுமே இல்ல. அப்ப உண்மையில அப்ப அதிஷ்டானம் என்ன? அப்படின்னு திருப்பி நீங்க அப்படியே ரிவர்ஸ் போனாலும், கடைசியில சத்து தான். ஏன்னா, சத்திடமிருந்து வெளிப்பட்ட மாயை தான் இப்ப இல்லாததை இருப்பது போல காட்டுகிறது. இப்ப எப்படி இத புரிஞ்சுக்கலாம்னா, கயிறு தான் வந்து சத்து. அந்த கயிற்றின் மீது தோன்றுகின்ற பாம்பு தான் மாயா. இப்ப புரியுதுங்களா? கயிறு தான் சத்து. கயிற்றின் மீது தோன்றுகின்ற பாம்பு மாயா. ஆனா உண்மையில அங்க பாம்பு இருக்கா? கயிறு இருக்கா? கயிறு தான் இருக்கு. ஆனா நாம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்? பாம்பு, பாம்புன்னு பதறிக்கிட்டு இருக்கோம். அப்ப விசாரணை பண்றோம். எப்படி? வெளிச்சத்த போட்டு பார்க்குறோம். டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா, அங்க கயிறு மட்டும் கிடக்கிறது தெரியும். பாம்பு மறைஞ்சு போயிடும். அப்ப பாம்பு என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குன மாய விளையாட்ட, அந்த கயிறின் அதிஷ்டானத்தில் நடந்துச்சா? இல்லையா? நடந்தது என்னமோ கயிறு தான். ஆனா அந்த கயிற பார்த்து பாம்புன்னு பதறின ஒரு பதட்டம் எப்ப உண்டானுச்சுன்னா, அந்த கயிறின் அதிஷ்டானத்தில் தான் பாம்பு வந்ததே தவிர, அங்க ஒன்றுமே இல்லாவிட்டால் பாம்பு வருமா? இப்ப ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், திடீர்னு பாம்புன்னு எதையாவது பார்த்து சொல்லுவானா? அங்க ஏதாவது ஒண்ணு கிடக்கணும். கயிறு இருந்ததுனால அந்த கயிற பார்த்துட்டு பாம்புன்னு பதறிட்டான். அப்ப அது மாரி இங்க மாயையினுடைய விளையாட்டு தாங்க சத்தின் அதிஷ்டானத்துல இந்த உலகத்த உண்டு பண்ணி காட்டியிருக்கு. அப்ப இவங்க உண்மையிலேயே இப்போ கயிறு மட்டும் தான் அங்க இருக்குதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்ச பிறகு, எப்படி அப்பாடான்னு ஒரு நிம்மதி வருதோ, பாம்புங்கிற பதட்டம் மறைந்து போய் பயம் தெளியுதோ, அது மாரி ஞானிகளுக்கு இங்க அப்பாடான்னு ஒரு நிம்மதி வருது. ஏன்னா உலகமே இல்ல. வெறும் சத்து மட்டும் தான் இருக்குது. அப்படின்னு இந்த உலகத்தின் மேல இருக்கிற பயம் போயிடுச்சு. உலகத்தின் மேல இருக்கிற பற்று போயிடுச்சு. இவ்வளவுதாங்க விஷயம். இந்த பேஸ்மெண்ட்ட புடிச்சிட்டீங்கன்னா, தானாவே பற்று போயிடும். நீங்க எதையும் பற்ற வேண்டியதில்ல. பாம்பு பாம்புன்னு பதறிட்டு இருந்ததுக்கு காரணம் அஞ்ஞானம். அஞ்ஞானம் நீங்கின உடனே பாம்பின் மீது இருந்த பற்று போய்விட்டது. அங்கு பாம்பு இல்லை. உண்மையில் கயிறு மாத்திரமே இருந்தது. கயிறைக் கண்டு எனக்கு பயம் இல்லை. கயிறைக் கண்டு எனக்கு பற்றும் இல்லை. ஏன்னா அத நான் பிடிக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா பாம்புங்கும்போது தான் எங்க என்ன கக்கிடுமோ, போட்டுருமோங்கிற பயம். அப்ப இப்ப நாம இந்த விசாரணைய பண்ணி பார்த்தா, சத்து மாத்திரமே இருக்கிறது என்று தெரிந்த பிறகு, இந்த உலகம் என்னை எப்படி பயமுறுத்த முடியும்? இந்த உலகத்தினால எனக்கு என்ன பாதிப்பு வந்துடும்? இந்த உலகம் என்ன போட்டுடுமா? இந்த உலகம் என்ன கெடுத்துடுமா? இல்ல இந்த உலகம் என்ன மாற்றிடுமா? ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா உலகமே இல்ல. பாம்பு இருந்தா தானே நம்ம கொத்துறதுக்கு. பாம்பு இருந்தா தானே நம்ம போட்டுறதுக்கு. எதுவுமே நடக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்ல. வெறும் கயிறு மட்டும் கிடக்கும். அது மாரி இங்க சத்து மாத்திரமே இருக்கிறது. அப்ப இந்த நிலையில வெளி விஷயத்துல இப்ப நம்ம அந்த கயிற்ற பார்க்கும்போது அங்க இருமைகள்ல இருக்குது. நான் வேறு, கயிறு வேறுங்கிற ஒரு இருமைகள்ல நம்ம அங்க பார்த்துட்டோம். பார்த்துட்டு கயிறு தான் இருக்குன்னோனே பயம் போயிடுச்சு. ஓகேன்ட்டு நம்ம கடந்து போயிட்டோம். ஆனா இங்க விசாரத்துல இந்த மாய உலகம் மறைஞ்சு போன பிறகு சத்து மாத்திரமே இருக்குதுன்னு சொல்ற நான் ஒருத்தன் இருக்கிறேன். அப்ப சத்து ஒண்ணு இருக்குதா? அப்படின்னு கேட்டா, இப்ப இங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போகணும். அப்ப இத்தனையும் ஆராய்ந்து பார்த்த பிறகு சத்தினிடத்திலிருந்து வெளிப்பட்டது இத்தனையும் இருக்குன்னா, அந்த சத்து மாத்திரமே இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பரிமாணத்துக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை எவன் கண்டுபிடித்தானோ, அவன் தன்னிருப்பில் தான் அதை கண்டுபிடித்தான் இல்லையா? அப்ப அந்த சத்தே தான் இங்க இவன் மூலமா, இந்த உடம்பு மூலமா, இந்த மனசு மூலமா, இந்த புலன்கள் மூலமா இவ்வளவு ஆராய்ச்சிகளை செய்து பிரகாசித்துக் கொண்டு இந்த லீலைய புரிஞ்சு தன்னையே தான் அனுபவமாக்குகின்ற ஒரு வைபவம் தான் இந்த பிரபஞ்ச வைபவம். இதுதான் மாய லீலை. இதுதான் மாயா வினோதம். இததாங்க ரிஷிகள் சொல்றாங்க. இந்த படைப்பே வந்து ஒரு மாயா லீலா, மாயா வினோதா. அப்ப இது எப்படி நடக்குதுன்னா, சத்தின் அதிஷ்டானத்துல நடக்குது. அந்த நடப்பு விஷயத்தை நிகழ்வுல எந்த ஒரு பரிமாணத்துக்குள்ள வந்த ஒரு ஜீவராசி புரிந்து கொள்கிறதோ, அது தன்னிருப்பை தான் உணர்ந்த மறுவினாடி, நான் இருப்பதினால் இங்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட மாயத் தோற்றம். வெள்ளை திரையாகி என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட திரைப்படம். அப்ப அந்த திரைப்படத்துல காட்சிகள் மாறலாம். சண்டை காட்சிகள் வரலாம். டூயட் பாடுற சீன் வரலாம். அல்லது சோகமான சீன்கள் வரலாம். ஆனால் எதிலும்
அந்த திரை பாதிப்படைவதில்லை. அதுபோல ஞானிகள் இங்கு பாதிப்படைவதில்லைங்கிற ஒரு உயரிய விஷயத்த இப்படிதான் இந்த பஞ்சபூத விவேகத்துல உணர்த்துறாங்க. அதுதான் இந்த பஞ்சபூத விவேகமும் பேசுது. அது இவ்வளவு டீப்பா பேசுறாங்க. ஏன்னா நம்ம எடுத்த உடனே இப்படி சொன்னா புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்ப பூதத்தினுடைய விரிவு, பூதத்திலே தோன்றுகின்ற அந்த குணங்கள், அந்த குணங்களின் தன்மை நம்மிடத்தில் இருக்கின்ற புலன்கள், அப்ப அந்த புலன்கள் ரீதியாக நம்மிடத்திலே தோன்றுகின்ற ஆராய்ச்சி, அதுக்கு நம்மிடத்தில் அதிஷ்டானமாக மனசு, அப்ப மனம், புலன்கள் மூலமாக அதுக்கு அதிஷ்டானமா நம்மிடத்துல இருக்கிற சித்து, அந்த சித்து தான் கடைசியில ஆகாசம். அப்ப அந்த ஆகாசமாகிய சித்தும் கடைசியில என்ன ஆயிடுது? மாயை மூலமா இருக்கிறதுனால, அங்க கடைசியில சத்து மாத்திரமே இருக்குதுங்கிறத, இந்த சித்து புரிஞ்சுகிட்ட பிறகு, அங்கு வெறும் சத்து தான். அப்ப சித்தும், சத்தும் பிரிக்க முடியாத ஒன்றுதான். அப்ப சத்து, சித்து அந்த நிலை ஒன்று என்று புரிந்த வினாடியில வருவதுக்கு பேரு ஆனந்தம். அப்ப அதுதாங்க சச்சித் ஆனந்தம். அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அப்ப இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு விசாரம், அதாவது நிதித்தியாசனம் நம்ம பண்ணணும்னா, இந்த 76வது ஸ்லோகத்துக்கு ஒரு நிதித்தியாசனம் பண்ணணும்னா, அதாவது தியானம் பண்ணணும்னா, இதுக்கு பேர் வந்து குண விசாரணைன்னு பேரு. அதாவது எப்படிப்பட்ட குணத்தை நம்ம இங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் இருந்து ஒரு குணத்தை எடுத்துக்கலாம். ஏதேனும் ஒரு குணத்தை எடுத்துக்கிட்டு, அந்த குணம் எதன் மீது தோன்றுகிறது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் பூதத்தினிடமிருந்து வெளிப்பட்டிருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூமிங்கிற ஒரு பூதத்தை எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம விசாரணை பண்றோம். அல்லது ஒரு தியானம் பண்றோம். இப்ப நம்ம உடனே பூமிக்கு என்னென்ன குணம் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன குணம் இருக்கு பூமியின் இடத்துலன்னா, ஒளி, தொடுதல், ரூபம், ருசி, கந்தம். 5 குணங்கள் இந்த பூமியின் இடத்துல இருக்கு. அப்ப இந்த பூமி எங்கிருந்து வந்தது? நீர் தத்துவத்தின் மூலமா பூமி வெளிப்பட்டது. அப்ப நீர் எங்கிருந்து வந்தது? அக்னி தத்துவத்திலிருந்து நீர் வெளிப்பட்டது. அப்ப அக்னி எங்கிருந்து வந்தது? வாயு. வாயு ஆகாசம். ஆகாசம் எங்கே? மாயா. கடைசியில ஒன்றும் இல்ல. அப்ப கடைசியில எதுதான் மிஞ்சுது? சத்து மாத்திரமே மிஞ்சுது. இதுதாங்க படைப்பு. இப்படிதான் படைப்பின் அம்சம். அப்ப இது வந்து புரிஞ்சுட்டா, குணங்கள் மாறலாம், பூதங்கள் மாறலாம். ஆனால் அடித்தளம் மாறுவதில்லை என்று மீண்டும் சத்து உறுதி செய்யப்படுகிறது. இந்த ஸ்லோகத்திலையும் மீண்டும் சத்து உறுதி செய்யப்படுகிறது. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ஒவ்வொரு பூதத்தையும் வச்சு வச்சு சத்த உறுதி பண்ணிட்டு இருக்கோம். இத வித்யாரண்யர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆகாய பூதத்துல இருந்து வாயு பூதத்துக்கு வந்தாரு, வாயு பூதத்துல இருந்து அக்னி பூதத்துக்கு வந்து இப்படியே ஒவ்வொரு குணங்களையும் நமக்கு நிரூபணம் செய்றாரு. அப்ப பூதங்களை முழு பொருளாக பார்க்க கூடாது. இதுதான் சாதகனுக்கான உபதேசம். அவைகள் எல்லாம் குணங்களின் தொகுப்பு. அந்த குணங்களின் பின்னால் இருக்கின்ற சத்தை காண்பதுதான் விவேகம். அப்ப இதுவே பூத விவேகத்தின் மையம் என்பதாக இந்த 76வது ஸ்லோகம் நிரூபணம் செய்கிறது. அப்ப இங்க ஒரே ஒரு வரியில நாம் இதை சொல்லணும்னா, பூதங்கள் மாறலாம், குணங்கள் தொடரலாம். ஆனால் சத்து மட்டும் மாறுவதும் இல்லை, தொடர்வதும் இல்லை. அது எப்பொழுதும் சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய், தன்மயமாய் நிலைத்து இருக்கிறது. அதுவே சத்து, அதுவே உண்மை என்று இங்க இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்து. அடுத்த ஸ்லோகம் 77 பார்த்திடலாம். நனு சத்வஸ்து பார்த்தக்யாத் அசத்வம் சேத் ததா கதம் அவ்யக்த மாயா வைசம்யாத் அமாயா மயதாபினோ. இது ஒரு அருமையான ஸ்லோகம் தாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, சத்து எனும் உண்மையிலிருந்து வேறுபட்டது என்றால் அது அசத்தாகிவிட வேண்டும் அல்லவா? அந்த சந்தேகம் எழுகின்றதே. ஆனால் அப்படி இல்லை. ஏனெனில் அவ்யக்த மாயையின் வேறுபட்ட தோற்றத்தால் அது முழுமையாக மாயை அல்லாததும் இல்லை என்பது போல இங்கு பார்க்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்குது. எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சந்தேகம் எழுந்திருக்குதுங்கிறாரு. என்னன்னா, சத்துக்கு வேறாக இன்னொன்னு வேறுபட்டது இருக்கிறது என்றால் அது வந்து அசத் ஆகிவிட வேண்டாமா? சத்துக்கு எதிரா இன்னொன்று இருக்குன்னா அதுக்கு பேர் அசத்து தானே சொல்லணும். சத்துன்னா இருக்கிறது, அசத்துன்னா இல்லை. அப்ப சத்துக்கு வேறா ஒண்ணு வந்தா அது அசத்துன்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் உலகம் முழு அசத்து இல்லை, அதே நேரத்தில் பரமார்த்த சத்தியமும் அல்ல, சத்தென்றும் சொல்ல முடியாது. அது மாயையின் தோற்றம் மாத்திரமே. அதனால் அது ந சத்து ந அசத் என்ற நித்திய நிலையாகும் அப்படின்ட்டு இங்க இந்த ஸ்லோகத்துல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறாருங்க. அப்ப எதுக்கு இந்த இடத்துல இந்த விளக்கத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, இப்ப மகா வாக்கியத்தை தான் எடுத்து பேசுறாரு. மகா வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யாங்குதா. அப்ப பிரம்மம் மட்டும்தான் சத்தியம்னா உண்மை. பிரம்மம் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? உண்மையாக இருக்கிறது, சத்தாக இருக்கிறது, இருப்பு இருப்பு கொண்டிருக்கிறது, இருக்கிறது இருக்கிறதுங்கிறது தான் அங்க கான்செப்டே. சத்துன்னு சொன்னாலே அது இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அப்போ அது இருக்கிறது. எப்படி இருக்கிறது? உண்மையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பிரம்மம் சத்தியம்
ஜகத் மித்யான்னா அந்த உலகம் அசத்தியம்னு எல்லாம் சொல்லணும். பிரம்மம் சத்தியம், ஜெகன் அசத்தியம் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மம் சத்து, ஜகத் அசத்துன்னு சொல்லலாம். ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்லாம, பிரம்மம் சத்து, ஜெகன் மித்யான்னு சொல்லுதே. என்ன காரணம்? அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் இங்க விளக்கம் குடுக்குறாரு. ஏன்னா, சத்துக்கு எதிரான அசத்துன்னு சொன்னா, அது இல்லவே இல்லை என்று நம்ம சொல்லணும். ஆனா அப்படி இல்லாமயே இல்லையே. உலகம் தோன்றுதே. பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை அனுபவத்துல பார்க்க வேண்டியதா இருக்குதே. அப்ப அப்படி இல்லை என்று இத சொல்ல முடியாது. இல்ல அதே நார்மல் கால்ல சமயம் சத்து இது மாத்திரமே பண்றேன். இருக்குதுங்கிறதுனால, இந்த விஷயத்தையும் சத்துன்னு எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா சத்து மாத்திரமே இருக்கிறதுங்கிறதுக்காக இதெல்லாம் தோன்றுவதெல்லாம் சத்து தான், அதிஷ்டானமாகிய சத்து தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்ப கடைசியில என்ன ஆகும்? அசத்தெல்லாம் சத்தியமா மாறுன மாரி ஆயிடும் இல்லையா? அப்ப இத நீங்க இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா விசாரணை பண்ணி பாருங்களேன். பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு படைப்பு இல்லவே இல்லை என்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா, அது தோற்றம் மாத்திரமேன்னு தெரியும். அப்ப நான் சத்து, நான் அசத்து அப்படிங்கிற அந்த நிலைக்கு பேரு மித்தியை நிலை அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது மித்தியை நிலைங்கிறத இங்க அத்வைத வேதாந்தம் எப்படி விளக்குதுன்னா, இந்த ஸ்லோகம் வந்து ஒரு அத்வைதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை நிறுவ வருகிற ஸ்லோகமா நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கலாம்னா, 3 நிலைகள் எடுத்துக்கணும். 3 நிலைகள் என்னன்னா, சத்து, அசத்து, மித்யா. இந்த 3 தான் இப்ப நமக்கு கான்செப்ட். இப்ப சத்துன்னா என்னன்னா, பரமார்த்த உண்மை. அது வந்து பாரமார்த்திக சத்தியம். ஆனா அசத்து அப்படிங்கிறது ஒருபோதும் இல்லாதது. அதாவது சத்துன்னா இருக்கிறது, அசத்துன்னா இல்லவே இல்லை. அப்ப இல்லவே இல்லைங்கிறது ஒருபோதும் இல்லாததுன்னு தான் அசத்த சொல்லணும். ஆனா மித்யாவ அசத்துன்னு சொல்ல முடியாது, சத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறதுன்னு சொன்னாலும் திடீர்னு அது காணாம போயிடுது. இல்ல அது வரவே இல்ல அப்படின்னு சொன்னாலும் கண்ணு முன்னாடி நிக்குது. கானல் நீர் உதாரணமா எடுத்துக்கலாம். கானல் நீர் வந்து வரவே இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்ணு முன்னாடி தோன்றுச்சு. சரி வந்துடுச்சா? அது இருந்துகிட்டே இருக்கான்னா, இல்ல. விசாரணை பண்ணி பக்கத்துல போய் பார்த்தா இல்ல. அப்ப வந்தது, போகுது, மறையுது. அப்ப அது ஒரு தோற்றம் பண்ணுது. அப்ப அது தோற்றம். ஆகவே மித்யா என்றால் அந்த தோற்றம் மாத்திரமே தான் தவிர, அது இறுதி உண்மையாகி விடாது. அப்ப இந்த 3யும் நல்லா நீங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க சத்து மாத்திரம் தான் பாரமார்த்திக உண்மை. அந்த பாரமார்த்திக உண்மையில அசத்துங்கிற விஷயத்துக்கு இடமே இல்ல. ஏன்னா, அங்க சத்து மாத்திரமே இருக்குது. அதுல இல்லாத ஒரு விஷயம் அங்க இருக்கவே முடியாது. அதனால சத்த மட்டும் எடுத்துக்கலாம். அசத்துங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. சரி அப்ப மித்யான்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? மித்யாங்கிறது கூட பார்த்தீங்கன்னா, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. அது வெறும் தோற்றம். அப்ப இங்க சத்து இருப்பதினால் தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றம் உண்மை கிடையாது. ஆகவே அதை மித்யா என்று சொல்ல வேண்டும் என்றுதான் பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கியத்தை வச்சு, இங்க பாம்பு கயிறுங்கிற ஓமானத்தை வேதாந்தம் பேசும். அப்ப நாம இந்த இடத்துல இந்த வேதாந்தத்தினுடைய ஆழமான உண்மைய நாம நல்லா உள்வாங்குனா, இப்ப நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, கேள்வி இதுதான். அதாவது ஒருத்தன் கேட்பான், பாம்பு தோன்றுது அப்படின்னு நீங்க பயந்துகிட்டு இருந்தது காரணம் கயிறு இருக்குது அப்படின்னு சொல்றதுனால பாம்பு தோன்றுதுங்க. அப்ப ஒருத்தருக்கு வந்து பாம்பையும் தெரிஞ்சிருக்கணும், கயிறும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்? கயிறின் மேல பாம்பை ஏத்தி வச்சுக்கிட்டு பதறுவான். முன்ன பின்ன பாம்பே பார்க்காதவன் போய் கயிறு மேல பாம்பை ஏத்துவானா? ஏத்த மாட்டான். இப்ப குழந்தைங்கலாம் எடுத்துக்கங்களேன். குழந்தைங்க என்ன பண்ணும்னா, பாம்பையே பார்த்து எடுத்து புடிச்சுக்கும் கையில. குழந்தைங்களுக்கு வந்து பாம்பு கடிச்சிடக்கூடிய பொருளு, இது பயங்கரமான ஒரு விஷ ஜந்துன்னு தெரியுமா? தெரியாது. அல்லது கயிற பார்த்தா குழந்தை வந்து இந்த கயிறு ஒண்ணுத்துக்கு உதவாதது. இது பிரயோஜனமற்ற ஒரு சாதாரண பொருள்னு நினைக்குமா? அப்படின்னு நினைக்காது. அப்ப குழந்தையினுடைய மனநிலை கிட்ட, நீங்க கயித்த தூக்கி போட்டாலும் அது தன் கையில எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கும். நீங்க பாம்ப தூக்கி போட்டாலும் அது தன் கையில வச்சு விளையாடிட்டு இருக்கும். குழந்தைக்கு மெச்சூரிட்டி இல்ல. அதாவது கயிறுக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியல. ஆனா நம்மள மாரி மனிதர்கள் வந்து அந்த உலகத்துல வாழும்போது விசாரணை பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது கயிறுன்னா அது ஒண்ணுமில்லாத ஒரு ஜட பொருள்பா. பாம்புன்னா அது விஷப்பொருள்பா. நம்மள கடிச்சிரும்பா. அப்படின்னு நம்ம 2யும் கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இருட்டுல போகும்போது கயிற்று கீழ கிடந்தத பார்த்துட்டு பாம்புன்னு நெனச்சுட்டு பயந்துட்டு பதறிட்டேன். ஆனா எனக்கு அது பாம்புங்கிற பயத்தினால அது ஒத்தையடி பாதை. அந்த பாதையில நான் தாண்டி போக முடியாது. 2 பக்கம் புதரு. நடுவுல ஒரே ஒரு ஆள் நடக்கிற மாரி தடம். அதுல பாம்பு கிடக்குது. என்னால அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக முடியாது. பயந்துட்டு நின்னுட்டேன். அப்ப பின்னாடி வந்தவரு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, பாம்பு கிடக்குது போகாதீங்கன்னு சொன்ன உடனே அவர் டார்ச் லைட் போட்டு பார்த்துட்டு, அது பாம்பு இல்ல கயிறுன்னு நிரூபணம் பண்ணிட்டாரு. இப்ப எனக்கு அது கயிறுன்னு தெரிஞ்சுடுச்சு. தைரியம் வந்துருச்சு எனக்கு. அதனால நான் கடந்து போவேன். அது மாதிரி இங்க இயற்கையில அசத்து, சத்துங்கிற 2 விஷயத்த இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா, இல்லாதத பத்தி பேச வேண்டியதே வேண்டாம். ஆனா
தோன்றுகின்ற உலகத்தை நம்ம அனுபவத்துக்கு பாக்குறோமே. அப்ப அந்த உலகம் எதன் அதிஷ்டானத்துல தோன்றுது? சத்தின் அதிஷ்டானத்துல தோன்றுதுன்னு நீங்க சொல்றீங்களே. அப்ப நான் உலகம் தானே எனக்கு கண்ணு தெரியுது, சத்து தெரியலையே. அருமையான கேள்வி இல்லையா? இந்த கேள்வி நல்லா கவனிக்கணுங்க. ரொம்ப மைனூட்டான கேள்வி. கயிறு எனக்கு தெரியறதுனால தான் பாம்புன்னு நான் பயந்தேன். ஆனா எனக்கு சத்தே தெரியல. நீங்க எப்படி என்கிட்ட மித்யாவ காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? சத்து தெரிஞ்சா தானே நான் நீங்க உலகம் மறைஞ்ச பிறகு சத்து தெரியணும்ல எனக்கு. இப்ப பாம்பு மறைஞ்ச பிறகு எனக்கு கயிறு தெரியுது. இப்ப உலகம் இல்ல, உலகம் இல்லன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உலகத்த விட்டுறேன். எனக்கு கடவுளுக்கு தெரியணும்ல, சத்து தெரியணும்லன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அருமையான விஷயம் இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நான் பார்க்கிறேன். யார்கிட்டயாவது ஒருத்தர் கிட்ட ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டேன். ஒருத்தர் சொல்லுங்க. அத தெரிஞ்சுக்கிற நான் இருக்கிறது இல்லைங்கய்யா. ஆ அருமையான புரிதல்மா. நான் தான் ஐயா. அதாவது இங்க கயிறா இருக்கிற விஷயத்த நான் வேற ஆளா இருந்து கயிறு கிடக்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனா இப்ப உலகம் இல்லன்னு தெரிஞ்ச பிறகு அங்க சத்து இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்றவன் யாரோ அவன் தான் நானு. அங்க இன்னொரு பொருள் இல்ல. அவ்வளவுதாங்க விஷயம். இது புரிஞ்ச பிறகு இங்க என்ன இருக்கு? இருப்பு மாத்திரமே இருக்கு. அது நான் தான். அவ்வளவுதான் விஷயம். இத சொல்றதுக்கு தான் சாஸ்திரம் இவ்வளவு அருமையா வருது. எவ்வளவு பெரிய டெப்தான சப்ஜெக்ட் பாருங்க. இத ஒரு செகண்ட்ல எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இப்போ கேள்வி கேட்கறது நியாயமான கேள்வி. ஏன்னா நான் கயிறு பார்த்திருக்கிறேன், பாம்பு பார்த்திருக்கிறேன். எனக்கு கயிறு தெரிஞ்சதுனால பாம்பு மறைஞ்ச பிறகு கயிறை உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஆனா நான் சத்த பார்த்ததே இல்லையே. நீங்க உலகம் இல்லைன்ன உடனே சத்தின் அதிஷ்டானத்துல உலகம் தோன்றுகிறது. உலகம் மறைந்து விட்டால் எனக்கு சத்து தெரியணுமே, தெரிய மாட்டேங்குதேன்னு கேக்குறான். கேக்குறவங்க கிட்ட குரு என்ன சொல்றாரு? ஏன் தெரிய மாட்டேங்குது? தத்துவமசி, நீதான்ப்பா அது. எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. அப்ப நான் தான் அதுன்னு தெரிஞ்ச பிறகு என் மூலமா தான் இந்த படைப்பே இருக்கு. எவ்வளவு பெரிய பியூட்டி பாருங்க, எவ்வளவு பெரிய பியூட்டி. இந்த விஷயம் புரியணுங்க. இதாங்க டெப்த். எவ்வளவு பெரிய டெப்த் தெரியுமா இது? நான் இருப்பதினால் உலகம் இருக்கிறது. அப்ப இங்க எல்லாம் நீக்கி பார்த்தா கடைசியில எது இருக்கிறதோ அது நானே. அகம் பிரம்மாஸ்மி. எப்படி அருமையா இருக்கு. அப்ப இந்த நிலை உணரப்பட்டால் இங்கு என்னுடைய இருப்பினாலேயே எல்லாம் இருக்கிறது. என்னுடைய வைபவம் நான் 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 அப்படின்னு என்கிட்ட ஸ்புரணமாகின்ற என்னுடைய இருப்பில் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் பாருங்க. இத புரிய வைக்கிறதுக்கு தான் ரிஷிகள் போராடுறாங்க. இது புரிய வைக்க முடியல, புரிய வைக்க முடியலன்ட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கவும் முடியல. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு உடனே மனசு ஏத்துக்காது. அதான் நான் சொன்னேன், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நீங்க எல்லாம் பிரம்மமயம் சொன்னாலும் சிரிப்பான். நானே பிரம்மம்னாலும் கீழே மேல பாப்பான். எப்படிங்க அவனுக்கு புரிய வைப்பீங்க? இவ்வளவு தூரம் படிக்கணுங்க. இந்த அத்வைத வேதாந்தத்தை இவ்வளவு தூரம் படிச்சாதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சும்மா கதை கேட்கிற மாதிரி கேட்டு போனாலாம் இது முடிவுக்கு வர முடியாது. அப்ப எவ்வளவு ஒரு பிரம்மாண்ட விஷயத்த அருமையா சாஸ்திரம் புரிய வச்சு நம்மள நிரூபணம் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல முடிவு பண்ணிட வேண்டியதுதான். நான் இருக்கிறேன். என்னுடைய இருப்பில் எல்லாம் இருக்கிறது. அவ்வளவுதான். அப்ப நான் இல்லாவிட்டால் உலகம் மறைஞ்சு போயிடும். எந்த டவுட்டும் கிடையாது. நைட்டு தூங்கும்போது உலகம் காணாம போயிடுது. ராமசாமியும் காணும், குப்புசாமியும் காணும், கமலாவையும் காணும், விமலாவையும் காணும். ஆனா நான் விழிச்சுக்கிட்டேன்னா உலகம் வந்துடுது. அப்ப உண்மையா நான் எப்பொழுதும் விழித்த நிலையில் இருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்ப இதுதானே உண்மையான விழிப்பு. அந்த விழிப்பு நிலையை நாம அனுபவமாக்குறது தாங்க இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான விஷயம். அப்ப அந்த விழிப்பு என்ன? நான் இருக்கிறேன்ங்கிற தன் விழிப்பு. என்னிடத்துல இருக்கிற சுய விழிப்பு. சுயம் பிரகாசம் அது. அப்ப நான் எப்பொழுது என்னை நான் பிரகாசிக்க விழித்துக் கொள்ள தொடங்குகிறேனோ அப்பொழுது என்னுடைய வைபவம் இந்த பிரபஞ்சம். அப்படிப்பட்ட என்னிடத்தில் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்துல நான் எதை இல்லை என்று ஒதுக்க முடியும், எது இருக்கிறது என்று பிடிக்க முடியும். அப்படி என்னுடைய இருப்பில் தோன்றுகின்ற இந்த பிரபஞ்சம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில? சத்தின் அதிஷ்டானத்திலே வெளிப்பட்ட சித்தின் மூலமாக தோன்றுகின்ற ஒரு தோற்றம். மற்றபடி இந்த தோற்றம் சத்து தொடவே தொடாது. சத்து கிட்ட தொடவே முடியாது. அதுதான் வெள்ளைத்திரை. அந்த வெள்ளைத்திரையில எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்ப அந்த நிலைக்கு ஞானிகள் எல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மயங்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க, மயங்க மாட்டாங்க. மத்தவங்க பண்ற மாதிரி எல்லாம் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது நடக்கட்டும் அப்படின்ட்டு இவங்க இந்த தன்னுடைய உடம்பு முதல் கொண்டு இப்போ இத்தனை நாள் நான் நான் அபிமானம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? தன்னுடைய உடம்பு, அப்புறம் தன்னுடைய உறவுகள், தன்னுடைய உத்தியோகம், தன்னுடைய தொழில், அதாவது உத்தியோகம், உலகம், என்னென்ன விஷயம் பிடிச்சு வச்சிருக்காரோ அது பூரா இவருக்கு இப்ப இனிமேல் என்னவா மாறிடும்னா இந்த டெப்த்
எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற படம் ஓடட்டும் அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இதுதாங்க உண்மையான பற்றற்ற நிலை. இதுதான் திருவள்ளுவர் பேசுறாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. அப்ப பற்றற்றான் பற்று. யார் பற்றற்றவன்? நானே தன்னை உணர்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது என்னிடமிருந்து நீக்கப்பட்டு விடுகிறது. இதுக்குதான் மகா மிருத்யுஞ்ச மந்திரம். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாக. அருமையான மந்த்ரா. என்ன சொல்றதுன்னா, வெள்ளரி பழத்திலிருந்து காம்பு எப்படி தானாக விடுபட்டு செல்கிறதோ அது போல ஞானியினிடத்திலிருந்து இந்த உலகம் தானாக விடுபட்டு செல்கிறது. அவனா போய் எனக்கு வேண்டாம் இது வேணும்னு அவனெல்லாம் விடவே முடியாது. அப்படி விடுவதற்கான முயற்சி செய்கிறவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள். நான் இப்படி உலகத்தை விட்டுட போறேன், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காவி வேட்டி கட்டிட்டு நான் கைலாஸ் போறேன் அப்படி எல்லாம் முயற்சி எடுக்கிறவன் எல்லாம் அஞ்ஞானி. ஏன்னா என்னத்தை விட முடியும்? ட்ரெஸ்ஸையே விட முடியாது. ஆனா இப்ப இந்த தெளிவு வந்த பிறகு ஒட்டுமொத்தமா உலகம் என்னை விட்டு போய்விடும். ஏன்னா நான் இருப்பதினால் அல்லவா இருக்கிறது. அப்ப எப்படி இருக்கு அருமையா? இதுதாங்க உயர்ந்த ஞானம். ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துறதுக்கு இந்த இடம் தான் வேணும். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த உயர் பரிமாண நிலையை எட்டி விட்டீர்கள். 6ஆம் அறிவை கடந்து 7ஆம் அறிவு நிலைக்குள் புகுந்து விட்டீர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த டெப்த புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த கிளாஸ்ல எத்தனை பேர் எனக்கு தெரியாது. பட் நிச்சயமா இதுதான் டெப்த். இதை புரிஞ்சு பிராக்டிகலுக்கு அப்ளை பண்ணுங்க. இத அனுபவமா உலகத்தை அப்படியே வேடிக்கை பார்க்க பழகிக்குங்க. அப்ப நேரம் கருதி நம்ம இன்றைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். இந்த எத்தனாவது ஸ்லோகம் இது? 77வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். அடுத்த ஸ்லோகம் 78 தொடங்குவோம். அப்ப இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்குங்க. இது இன்டெப்தான சப்ஜெக்ட். மீண்டும் ஒரு டைம் போட்டு கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாம்பு கயிறு விஷயத்தோட கம்பேர் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணுங்க. நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.